ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம மல்லி கட்டிங்ஸ் நட போகிறோம். மல்லி செடியிலேருந்து கிளைங்களை கட் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். கிளைங்களாம் நம்ம நடலாம் மண்ணில். மல்லி செடியிலேருந்து பூ பூத்த பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கப்பு தொட்டியில் நடலாம்னு சொல்லிவிட்டு மண் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பழைய மண்ணோ இல்லை மணல் கலந்த மண்ணோ எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரே டைம் நான் நட போகிறேன், எருவெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. பூ பூக்கிற வரைக்கும்னா மல்லி செடி கட்டிங்ஸ் வச்சு எப்படியெல்லாம் பூ பூக்கிற வரைக்கும் மண் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே வீடியோவில். இருந்தாலும் இப்போ வேறு விதமாக நம்ம செடி நடலாம். இந்த எருவு போட்டு கூட இது போல் நீங்கள் நட்டுடலாம். இப்போ நான் பண்ணுறது பாருங்கள், நல்ல பழைய மண் கொஞ்சம் முக்கால்வாசி போட்டுட்டு, மண் சாயில் பழைய சாயில் அது புதுசு இல்லை. நீங்கள் பழைய சாயில் மணலோட கலந்து பழைய மண் இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செடி நட்டால் கூட மல்லிச்செடி பூக்கள் வரும். அதாவது மொட்டே வரல மல்லிச்செடியில் அப்படின்னா தளிர் வரும்போதே உங்களுக்கு மொட்டோடு தான் வரும். சின்ன பிரான்ச்சஸ் வச்சா கூட அதுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சமாக புது டீ தூள், கடலை மாவு பவுட்ரு, இது போல் நீங்கள் சாயிலுக்குள்ளே கொஞ்சமாக போட்டு கலந்து விடணும். ஒரே டைம் நான் சொல்கிறேன். இதில் வாழைப்பழம் தோல் நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு போட்டுக்கணும். அது நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இதில் போடல, அதுக்காக. சப்போஸ் அது போல் நீங்கள் போடலைன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்புறம் கூட நம்ம வாழைப்பழம் தோல் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு காய வச்சுட்டு நீங்கள் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இதிலே சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். மல்லிக்கலை தளிர் வரும்போதே உங்களுக்கு மொட்டோடு தான் வரணுன்னா இந்த மெத்தடு கூட ஃபாலோ பண்ணலாம். இது போல் நல்லா கலந்துட்டோம். கடலை மாவு, டீத்தூள், புது டீத்தூள் நான் போட்டுது. இப்போ நான் எதுக்கு ஃபுல்லாக மண் போட்டுடுறேன்னா, அதுக்கப்புறம் நம்ம எருவெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு சொல்கிறேன். இது போல் நீங்கள் நல்லா ஃபுல்லாக ரொப்பி வச்சிடணும் சாயில். ஏன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்ற உள்ளே போய்ட இறங்கிடும் பாட்டுக்குள்ளே. அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ மல்லி கட்டிங்ஸ் பாருங்கள், 2 இலை தான். அதாவது பாதி பிரான்ச்சஸ் உள்ளே போகணும், பாதி மேலே இருக்கணும். 2 இலை பாருங்கள். இது போல் பூ பூத்த கிளையெல்லாம் மல்லி செடியிலேருந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிடலாம் பிரான்ச்சஸ் பதியத்துக்கு. சில கிளை இது கண்ணு பகுதிங்க, உள்ள இலையோடு கொஞ்சமாக போனால் பரவாயில்ல. ஏன்னா அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில கட்டிங்ஸ் நம்ம எடுக்கும்போது அது போலலாம் வரும். பாருங்கள், இது கூட இலை கிட்ட இருக்குது, அந்த பிரான்ச்சஸ் கிட்ட இலை கிட்ட இருக்குது, உள்ளே போய்டும் மண்ணுக்குள்ளே. அப்படியே உள்ளே போனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே நட்டுடுங்க. சில டைமில் அங்கேருந்தே உங்களுக்கு வேர் பிடிக்கும். அங்கே கூட அந்த இலை பக்கத்தில் நீங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்கணும், ரொம்ப ஒட்டி இருக்காமல். சப்போஸ் நீங்கள் மழை விழாத இடத்துல வச்சுக்கிறேன்னா பரவாயில்ல. மழை விழுற இடத்துல வச்சுக்கினா நீங்கள் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டை எடுத்துக்கலாம். நான் இதே தொட்டியில் வளர்க்க மாட்டேன். கொஞ்சம் வேர் பிடிச்சோன்னே நம்ம வேறு பாட்டில் மாற்றிடலாம். கொஞ்சம் பாருங்கள், இந்த பிரான்ச்சஸ் வர இடத்துல ஃப்ரீயாக இருக்கணும். இங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் வரத்துக்கு சொல்கிறேன். அது மேலேயே படுக்கூடாது இலைய. இது போல் மல்லிக்கெல்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருப்பீங்க, அந்த தண்ணியை ஊற்றிடணும். அதுதான் நல்லது. பாருங்கள், இது போல் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மழையில் கூட வைக்கலாம். மல்லிச்செடி தான், அதனால் சாமந்தி தான் கட்டிங்ஸ் அழுகிடும்னு சொல்லுவாங்க. மல்லிக்கல் அவ்வளோ சீக்கிரத்தில் அழுகாது. அதனால் நீங்கள் ரெயின்லேயே வச்சுக்கலாம். ஜாஸ்மின் பிளான்ட் பூ பூத்த கிளையை இது போல் தான் நீங்கள் நடணும். பூத்து முடிஞ்ச உடனே மேல் பாகத்துலேயே கொஞ்சமாக கூட பிரான்ச்சஸ் கட் பண்ணி வச்சிடலாம். இது போல் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.